இன்னைக்கு உருண்டை குழம்பு நைனா பீட்ரூட் பொரியல் பண்ணலாம். என்ன நைனா? இல்லை இல்லை, இப்போ எண்ணெய் சூடாச்சு, கடுகு போடுது. இந்த கடுகு பொறிஞ்சி ஒரு வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை. வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கி வச்சு இப்போ பீட்ரூட் சேர்த்துக்கணும். இப்போ நல்லா வதங்கிடுது, உப்பு சேர்த்துக்கணும். சால்ட்டு தேவையான அளவு. நீங்கள் தேங்காய் போடுறதுன்னா போட்டுக்கலாம், நான் தேங்காய் போடல. நிறைய காலையில் எங்கள் வீட்டில் குருமா அது இதே போட்டால் நெஞ்சிலே இருக்கும், அதனால் தேங்காய் போடல. நீங்கள் சேர்க்கறதுனா சேர்த்துக்கணும். பீட்ரூட் பொரியல் ரெடி, எடுத்துக்கலாம். இது நான் எதையும் போடல, கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு எதுவுமே போடல, தேங்காய் எதுவுமே. சிம்பிளாக வீட்டில் எங்கள் வீட்டில் இப்போ செய்ய நாங்கள் சமையல் ஃபுல்லாக வீட்டில் என்ன இருக்குதோ அதை வச்சு அப்படியே செஞ்சு. இப்போ உருண்டை குழம்பு இதிலே வச்சேன். நான் முன்னாடி ரசம் வச்சு எடுத்துக்கிட்டேன். இது அப்படியே பீட்ரூட் பொரியல் பண்ணிட்டு இதே சட்டியிலே உருண்டை குழம்பு வச்சேன். உருண்டை குழம்பு இது. இப்போ எண்ணெய் சூடாகிடுது, கடுகு போடுவோம். ஒரு சின்ன வெங்காயம், 2 தக்காளி எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்குறேன். வெங்காயம் வதங்கிட்டு தேவையான அளவு உப்பு சேர்க்கணும். மிளகாத்தூள் 4 ஸ்பூன் போடுவோம். மஞ்சள் போட்டு இது எதோ ஒரே சட்டியில் கேஸ்னால் வந்து கழுவுறதுக்கு எல்லாருக்கும் ஈஸியாக இருக்கும். இது அடுப்புன்றதெல்லாம் ஒரே சட்டியில் வச்சு எடுத்துகிட்டு அப்படியே ஒரே பாத்திரம் கழுவி எடுத்துடலாம். இப்போ கரைச்சி வச்சுக்கிற புளி தண்ணியை சேர்ந்து கொஞ்சமாக இருக்குது குழம்பு. ஒரு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். உருண்டை குழம்பு திக்காயிடும் அந்த குழம்பு. மூடி போட்டு மூடியெல்லாம் குழம்பு நல்லா கொதிக்கிடும். இது கடலப்பருப்பு, துவரம்பருப்பு ஒரு எந்த நீங்கள் அளக்குறீங்களோ அதில் வந்து 2 கப்பு கடலப்பருப்பு, 1 கப்பு துவரம்பருப்பு. இது தெரிஞ்சிருக்கும் போட்டு இதில் அரைச்சி வச்சுருக்கிறோம். 2 வெங்காயம் கட் பண்ணி போட்டுருக்குறோம் உருண்டை குழம்பு. இது குழம்பு நல்லா கொதிச்சிடுது. இது உருண்டை பிடிச்சி இட்லி குண்டால வச்சு அவிச்சிட்டு போடுவாங்க, அப்படியும் போடலாம். இல்லை இப்படி போட்டால் தான் வந்து உப்பு காரம் புளிப்பு எல்லாமே ஏறும், நல்லாயிருக்கும் டேஸ்ட். இல்லை வெள்ளை உருண்டை போட்டோம், தட்டை போட்டு மூடிடலாம். அப்படியே லைட்டாக கொதிக்கிட்டோம், அதுக்கப்புறம் ஒரு திருப்பி போட்டுடலாம், கிளறிடலாம். பாருங்கள் நல்லா வெந்துடும். இதில் உப்பு காரம் எல்லாம் ஏறிடும், நல்லாயிருக்கும். அப்படியே சிம்மிலே இருக்குது கொஞ்ச நேரம். இப்போ ரசம் வச்சுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டாச்சு, காஞ்ச மிளகா, இது மிளகு, சீரகம், தனியா, பூண்டு எல்லாம் நசுக்கி வச்சுருக்கோம். ஒரு 2 காஞ்ச மிளகாலாம் சேர்த்துக்கணும். அது கூடிய கருவேப்பிலை. இது வதக்கிட்டு வச்சா இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ரசம் கொஞ்சம் டேஸ்ட் மாறும். இதை ஒரே மாதிரி டேஸ்ட் சாப்பிடலாம். இது கொஞ்சம் வச்சு பாருங்கள். இந்த ரசம் வந்து ஒரு கொதி வரட்டும். எல்லாம் அப்படியே எடுத்துருவாங்க. இது ஒரு கொதி வந்து எடுத்தால் ரசம் நல்லாயிருக்கும். 2 நாள் வந்தாலும் கெட்டு போகாது. இப்போ ரசம் வந்து ஒரு கொதி வந்துட்டு இறக்கலாம்.
உருண்டை குழம்பு, பீட்ரூட் பொரியல், ரசம், வெள்ளை சாதம். அவ்வளோதான் நீ சமையல்.